டக்கு நினைச்சா நண்பன், தமிழ் உணர்வு உள்ளவர். அவருடைய அத்தனை கருத்துக்களுக்கும் நான் உடன்பாடு சொல்ல மாட்டேன். நாங்க பாத்துக்கிறோம், வன்னியும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு தனி நாடை நாங்க கொடுத்துருக்கோம். இதுல இம்பிராக்டிகல், அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அகேன்ஸ்ட் த லா, அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா பேச்சு ஒருத்தர் கத்துக்கணும்னா சீமானோட வீடியோ பார்த்தாலே என்ன பக்கத்துல 2 பேரும் நிக்க கூடாது, பண்ணிட வேண்டாம், டபுள் அவங்க விழுந்துருவாங்க. மற்றபடி ரொம்ப அழகா பேசுவாரு, மக்களை ரொம்ப நல்லா கவருவாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு பண்ணி ஒரு 8% தானே. நான் சொல்றது தனியா வேற எந்த மனிதன் 8% எடுத்துருக்காங்க, விஜயகாந்த் அந்த மாதிரி போயிட்டா. ஸோ ஒரு பெரிய ஸ்டாராக இல்லாமலும் தனியாக 8% அல்லது ஒரு ஜாதி அமைப்பு இல்லாம, தர்மத்துக்கு அமைப்பு இல்லாம 8% எடுக்கக்கூடிய ஒரு வீரன் சீமான். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப பாராட்டுற பெண்களை முதல் நிக்க வைக்கிற எலெக்ஷன்ல நிறைய பாராட்டு. எல்லா தர்மங்களுக்கும் ரியல் செக்குலர்னா சீமான் தான். ஒரு கிறிஸ்டின் இருப்பாங்க, ஒரு ஹிந்து இருப்பாங்க, முஸ்லிம் இருப்பாங்க, எல்லாரும் ஈக்குவலா பார்க்க. ஆனா தமிழ் செப்பரேட்டிசம் இருக்குல்ல, மொழி பிரிவினைவாக அவருடைய பாலிசிஸ்க்கு ஒரு முதுகு தண்டு மாதிரி. பட் ஒரு மனிதனாக நான் அவர் மதிக்கிறேன்.